welcome the Rockstar DMC! அல்ல, எனக்கு எந்த ஒப்பீனியனும் இல்லை. நீங்க இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம உங்க வேலையை பத்தி பேசலாமா? நீங்க என்னோட டீம்ல தான் வேலை செய்ய போறீங்க. வெல்கம். சரி, ஒரு 2 minutes இருங்க. Come in, sir. Yeah, come in. சார், அந்த பொண்ணு அன்புக்கரசுக்கே எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, பட் நீங்கள் வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்க. இப்போ இந்த பையனுக்கு அந்த பொண்ணை லீட் பண்ண சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு ஒன்றும் புரியல சார். நீங்க இங்க என்னவா இருக்கீங்க? ஹெச்ஆர் மேனேஜர். நான் இங்க என்னவா இருக்கேன்? சார், கமான் சொல்லுங்க. நான் இந்த கம்பெனிக்கு என்ன? உங்க லெவலே வேற சார். அதெல்லாம் இருக்கட்டும். Who am I here? எம்டி சார். எம்டி. அப்போ என்னோட திங்கிங் உங்களை விட பெட்டரா மேக்ரோ லெவல்லையும் மைக்ரோ லெவல்லையும் அனலிட்டிக்கலாக இருக்குமா இல்லையா? இப்போ உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. பட் வென் யூ see the results, you'll be surprised. அண்ட் அது புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. ஓகே சார். அடுத்து என்ன பண்ணுறது தம்பி? அந்த அறிவுக்கரசிக்கு ஒரு ஃபோனை போடுங்க. ஸ்பீக்கரில் போடுங்க. சொல்லுங்க. மா, நான் லக்ஷ்மண் பேசுகிறேன். சொல்லுங்க. நீங்க குணசேகரன் பத்தி பேசுறீங்க. உங்களுக்கும் குணசேகரனுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு எதுவுமே விளங்கல. நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னாலும் அதுக்கும் முடியாதுங்கிறீங்க. திடீர்னு என் தங்கச்சிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து உங்க கம்பெனில சேர்த்துக்கிறீங்க. எதுக்குன்னு கேட்டா அதுவுமே அவ வாழ்க்கைக்காக தான் சொல்றீங்க. உங்களை நம்பிதான் என் தங்கச்சியை நான் வேலைக்கு அனுப்பியிருக்கேன். எங்களுக்கு அதுக்கான தேவையே கிடையாது. உங்களுக்கு அது தெரியும்ல. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? எப்ப கேட்டாலும் சார் சாருங்கிறீங்க. அந்த சார் யாரு? அவரை நான் பார்க்கணும். அவர் எனக்கு எதுக்கு இதெல்லாம் செய்யறாருன்னு விளங்கணும். அதை விட்டுட்டு சும்மா ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே அந்த குணசேகரன் குடும்பத்தை நம்பி நாங்க நிறைய சூடுபட்டிருக்கோம். மறுபடியும் எல்லாம் ஏமாற முடியாது. மா, சார் எல்லாம் பார்க்க முடியாதுமா. அவர் இங்கே இல்லை, ஃபாரின்ல இருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, உங்களுக்கு எங்களால் நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்களுக்கு குணசேகரனை பழிவாங்க சில காரணங்கள் இருக்குல்ல, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அதை மட்டும் நீங்கள் நம்புங்க. இப்போ ஒரு நல்ல நியூஸ் சொல்ல தான் கால் பண்ணேன். அந்த தர்ஷனை இங்கே வேலைக்கு சேர்த்துருக்கோம். தர்ஷன் வேலைக்கு சேர்ந்துட்டானா? அவன் சேரலம்மா, சார் சேர்த்துருக்காரு. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி செஞ்சுட்டீங்களே. நான் உங்க சாரை சீக்கிரமா பார்த்து பேசணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மா, கடவுளை உடனே பாத்திர முடியுமா? முடியாது. ஆனா எப்பவுமே கடவுள் அருள் உங்களுக்கு உண்டு. அதுல மட்டும் நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் நீங்க இழந்ததை தாண்டி உங்களுக்கு நிறைய கிடைக்க போதுமா? அதை மட்டும் யோசிங்க. மற்றபடி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்கம்மா. சரி. குடும்பம் நல்லா இருக்குன்னு எண்ணமே உனக்கு இல்லையாம்மா? மற்ற 3 பேரும் ஒன்றா நிற்கிறப்ப நீ மட்டும் வெட்டிக்கிட்டு போய் தனியாக நின்னா எப்படி? என்னதான் நீங்கள் அக்கா தங்கச்சிங்க பேசினாலும் எல்லாரோட வாழ்க்கையும் தனித்தனி தானே. இந்த பொண்ணு பேச்சு ஒத்து வராது. அதை நீ கேட்காத. இவ சரி கிடையாது.
சொல்லு ஜனனி. எங்க இருக்க சக்தி?